நண்பாங்களே விண்வெளி நமக்கு எப்பவுமே ஒரு ஆர்வம் தரக்கூடிய ஒரு விஷயம். அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஆனா அந்த விண்வெளியில குறிப்பா நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISSல இருக்கிற ஆஸ்ட்ரோநாட்ஸ் எப்படி தூங்குவாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? நாம பூமியில படுத்து தூங்குற மாதிரி அங்கே முடியாதுல்ல. சரி, வாங்க விண்வெளியில ஆஸ்ட்ரோநாட்ஸ் எப்படி தூங்குறாங்கன்னு சில சுவாரஸ்யமான உண்மைகளை, ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம். முதலாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, விண்வெளியில படுக்கிறதுன்னு ஒரு விஷயமே கிடையாதுங்க. அங்க ஜீரோ கிராவிட்டி இருக்கிறதால ஆஸ்ட்ரோநாட்ஸ் பெட்ல படுக்க மாட்டாங்க. அவங்க சுத்தமா மிதந்துட்டே இருப்பாங்க. அதனால அவங்க ஒரு சின்ன ஸ்லீப்பிங் பேக்குள்ள பூந்துக்குவாங்க. அந்த ஸ்லீப்பிங் பேக்கை ஸ்பேஸ் கிராஃப்ட் அண்ட் சுவர்லயோ, மேலே இருக்க சீலிங்லயோ இல்ல கீழே இருக்கிற ஃப்ளோர்லயோ நல்லா கட்டிக்குவாங்க. ஏன்னா அப்படி கட்டலனா என்ன ஆகும்? தூங்கும்போது அவங்க பாட்டுக்கு எங்கேயாவது மிதந்து போயுள்ள இருக்க ஈக்விப்மெண்ட்ல இடிச்சுக்கலாம். இல்லை நாசக ஆஸ்ட்ரோநாட் மேல போய் மோதலாம். அந்த மாதிரி ஆகாம இருக்கத்தான் அவங்க ஸ்லீப்பிங் பேக்ஸாய் ஒரு இடத்துல செக்யூரா கட்டி வச்சுக்குவாங்க. இது அவங்க மிதந்து போறதை தடுக்கும் பாதுகாப்பானதும் கூட. அடுத்தது ஒரு பெரிய சவால். நம்ம பூமியில 24 மணி நேரத்துக்கு ஒரு சன்ரைஸ் ஒரு சன்செட் பார்ப்போம். ஆனா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISSல இருக்கிற ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஒவ்வொரு 90 மினிட்ஸ்க்கும் பூமியை ஒரு தடவை சுத்தி வருவாங்க. அப்போ 24 மணி நேரத்துல அவங்களுக்கு 16 தடவை சன்ரைஸ்பம் 16 தடவை சன்செட்டும் தெரியும். இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படி இருந்தும் அவங்க தினமும் 8 மணி நேரம் தூங்கணுங்கிறது ஒரு முக்கியமான விதி. உடல் நலத்துக்கு அது ரொம்ப அவசியம் இல்லையா? சரி, இந்த 8 மணி நேர தூக்கத்தை அவங்க எப்படி சாத்தியப்படுத்துறாங்க? ISSல இரவு நேரத்தை சிமுலேட் பண்ண லைட்டை டிம் பண்ணுவாங்க. வெளிச்சம் அதிகமா இருக்காது. அது மட்டும் இல்லாம சில ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஐ மாஸ்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இயர்பிளக்ஸ் போட்டுக்குவாங்க. ஏன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து வர்ற மெஷினரி நாய்ஸ் இல்ல திடீர்னு வர பிரைட் சன்லைட் இதெல்லாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுல்ல. சில பேர் ஒயிட் நாய்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்களாம், ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்க. இது எல்லாமே அவங்க நிம்மதியா தூங்குறதுக்கு உதவுது. இத்தனை வித்தியாசமான சூழ்நிலையிலும் ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா, விண்வெளியிலையும் நம்ம மூளை இயல்பான ஸ்லீப் சைக்கிள்ஸை ஃபாலோ பண்ணுதாம். அதாவது REM ஸ்லீப் உட்பட எல்லா ஸ்டேஜஸ் ஃபார்ம் இருக்கும். அப்புறம் என்ன, பூமியில தூங்குற மாதிரியே அங்கேயும் கனவுகள் வருங்க. கனவுல அவங்க பூமியை பத்தி யோசிக்கிறாங்களா இல்லை விண்வெளியிலேயே பறக்கிற மாதிரி கனவு வருதான்னு நமக்கு தெரியாது. பாத்தீங்களா, விண்வெளி பயணம் எவ்வளவு அற்புதமானது. அங்க தூங்குறதே ஒரு பெரிய அட்வென்ச்சர் மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி விண்வெளி பத்தின இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.